தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. மனம் தேடும் ஆலயம். ஸ்ரீ சத்யநாராயணர் திருக்கோயில், அன்னாவரம், ஆந்திரா. ஐந்தொழில்களை செய்பவர் விஸ்வகர்மா என்னும் ஆதி கடவுள் என்பவராவார். இவரே சிவன், சக்தி, விஷ்ணு ஆகியவரை படைத்தார் என்கின்றன புராணங்கள். விஸ்வகர்மாவின் 5 முகங்களான சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தற்புருடம், ஈசானம் ஆகியவை படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் ஆகியவற்றை செய்வதாக சைவ நூல்கள் கூறுகின்றன. இந்து சமயத்தில் இந்த அண்டத்தையும் அதில் உள்ள உயிர்களையும் உருவாக்கும் படைத்தல் தொழிலை செய்பவராக பிரம்மாவையும், அவ்வாறு படைக்கப்பட்டவற்றை பாதுகாக்கும் காத்தல் தொழிலை செய்பவராக விஷ்ணுவையும், அழித்தல் தொழிலை செய்பவராக சிவனையும் நாம் கருதுகின்றோம். இந்த மூவரில் காத்தல் தொழிலை செய்பவரான மகாவிஷ்ணு சிவனையும் பிரம்மனையும் சேர்த்து 3 ரூபமாகவும் காட்சி தரும் ஒரு அற்புதமான திருத்தலத்தை தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் உளம் மகிழ தரிசிக்கப் போகின்றோம். பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி தொழுவோமே. பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி தொழுவோமே. ஸ்ரீ சத்யநாராயணர் திருக்கோயில், அன்னாவரம், ஆந்திரா. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் அன்னாவரம் ரத்னகிரி மலையில் அமைந்துள்ளதுதான் ஸ்ரீ சத்யதேவி சமேத ஸ்ரீ சத்யநாராயணர் திருக்கோயில். இக்கோயிலின் மிகச்சிறப்பான அம்சம் என்னவென்றால், சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் ஒன்றான ரூபத்தில் மூலவர் அருள்பாலிக்கின்றார். இதனால் இது திரிமூர்த்தி தலம் என்றும் அழைக்கப்படுகின்றது. மேருவின் ரத்னாகர் இந்த மலையில்தான் தவம் இருந்ததாக கூறப்படுகின்றது. இக்கோயிலில் 3 வேளையும் அன்னதானம் வழங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். இதன் காரணமாகவே இப்பகுதிக்கு அன்னாவரம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகின்றது. இக்கோயிலுக்கு செல்லும் சாலையின் நுழைவு வாயில் மிக பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது. நுழைவு வாயிலின் நடுவே உள்ள தூணில் நின்ற நிலையில் 8 கைகள் கொண்ட விநாயகர் சுதை வடிவில் காட்சியளிக்கின்றார். இங்கிருந்து மலைப்பாதையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கோயிலை சென்றடையலாம். படிக்கட்டுகள் வழியாகவும் கோயிலுக்கு செல்லலாம். ஆழ்வார் பாசுரம் அனைத்தும் அவர் வரம், தினம் தினம் சொல்ல பயம் தீரும். உள்ளத்தை அள்ளும் உறவாக கொள்ளும் திருக்கரம் திருமாலின் அபயக்கரம். உள்ளத்தை அள்ளும் உறவாக கொள்ளும் திருக்கரம் திருமாலின் அபயக்கரம். பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி. மலைப்பாதையில் பயணிக்கும் போது ரத்னகிரி மலையைச் சுற்றிலும் ஓடிக்கொண்டிருக்கும் பம்பா நதி கண்களுக்கு விருந்தாக காட்சியளிக்கின்றது. இவ்வாறு மலைப்பாதையில் பயணித்து கோயில் அமைந்துள்ள பகுதியை வந்தடைந்ததும் நிலைகளான படிக்கட்டுகளை கடந்து கோயிலுக்குள் நாம் செல்லலாம். இக்கோயில் ஒரு பெரிய தேர் போன்ற தோற்றத்தில் அமைந்துள்ளது. வித்தியாசமான அமைப்புடன் காணப்படுகின்றன. இக்கோயில் முழுதும்
நவீன பாணியிலான கட்டடங்களே நிறைந்துள்ளன. திராவிட கட்டட பாணியில் அமைந்துள்ள 5 நிலை ராஜகோபுரம் காண்பதற்கு கம்பீரமாய் காட்சியளிக்கின்றது. கோயிலின் முற்பகுதியில் பெரிய அளவிலான ஒரு திருமண மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் கொடிமரம், பலிபீடம் இவைகளெல்லாம் மற்றொரு புறத்தில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் வித்தியாசமான அமைப்பாகும். ஆவணி மாத வளர்பிறை துவிதியை திதியில் மக நட்சத்திரம் கூடிய ஒரு சுப தினத்தில் புதன்கிழமையன்று பெருமாள் அன்னாவரத்தில் அங்குடு மரத்தின் அடியில் காட்சியளித்தார். ஆகவே இக்கோயில் ஒரு ஆவணி மாத வளர்பிறை துவிதியை திதியில் கட்டத் தொடங்கினார்கள் என்கின்றார்கள். இக்கோயிலின் தல விருட்சம் அங்குடு மரமாகும். இன்றும் இந்த தலமரம் பிரம்மா, விஷ்ணு, சிவசக்தி ஸ்வரூபமாக வணங்கப்படுகின்றது. தல மரத்தை சுற்றிலும் தெய்வங்களின் சிலைகள் அமைந்துள்ளன. ஆஞ்சநேயர், நந்தியுடன் சிவபெருமான், விநாயகர், நாகதேவதை உள்ளிட்ட சிலைகள் அமைந்துள்ளன. மரத்தை சுற்றி தேங்காய் எண்ணெய் விளக்கு ஏற்றுகிறார்கள். உயர்ந்த கொடிமரம், அருகில் பெரிய தூண், அதில் கருவறையில் உள்ளதைப் போலவே அர்ச்சாவதாரங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. உயரமான கருவறையாதலால் மூலவர் தரிசனத்தை நாம் வெகு தூரத்திலிருந்தும் காண முடியும். இக்கோயிலின் கருவறையில் மிகவும் புதுமையான சிலாரூபத்திலான சுமார் 10 அடி உயரமுள்ள அர்ச்சாவதார மூர்த்திகள் அமைந்துள்ளன. அடியில் பிரம்மாவாகவும், நடுவில் சிவனாகவும், உச்சியில் விஷ்ணுவாகவும் காட்சியளிக்கும் சத்யதேவர் என்ற சத்யநாராயணமூர்த்தி அழகிய மீசையுடன் காட்சியளிக்கின்றார். தனவீரம், தயாவீரம், தர்ம வீரம், யுத்த வீரம் ஆகியவை அடங்கிய வீர ரச சொரூபமாக விளங்குகிறார் பெருமாள். இடதுபுறம் அனந்தலக்ஷ்மி எனப்படும் சத்யதேவி, வலதுபுறம் லிங்கரூபமாக பாணத்தில் முக அமைப்புடன் கூடிய கவசத்துடன் கைலாசநாதர் ஆகியோர் காட்சி தருகின்றனர். 2 தளங்களாக அமைந்துள்ள இந்த திருக்கோயிலின் அடித்தளத்தில் மகா நாராயண யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த தன ஜன ஆகர்ஷண யந்திரம் செல்வ வளத்தை கூட செய்யும் யந்திரமாகும். அதன் மேல் விஷ்ணு பஞ்சாயுத யந்திரம் அமைந்துள்ளது. இந்த பீடத்தின் நேர்மேல்தான் அடுத்த தளத்தில் சத்யதேவர் அருள்பாலிக்கின்றார். அடித்தளத்தில் அமைந்துள்ள இந்த யந்திரத்திற்கு நாற்புறமும் விநாயகர், சூரிய நாராயணர், பால திரிபுர சுந்தரி, மற்றும் சிவபெருமான் சன்னதிகள் அமைந்துள்ளன. அருகிலேயே ராமர் சன்னதியும் அமைந்துள்ளது. இக்கோயிலில் அமைந்துள்ள தானாக உருவான இந்த அர்ச்சாவதாரத்தை கண்டறிந்தவர் ஸ்ரீராமமூர்த்தி என்கிறது தல புராணம். இக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி மற்றும் ஆவணி மாத பௌர்ணமியில் சத்யநாராயண விரத பூஜையும் விரதமும் மேற்கொள்ளும் வழக்கம் தொன்றுதொட்டு நடைபெற்று வரும் ஒரு வழிபாடாகும். ஆந்திர மாநில மக்கள் மத்தியில் சத்யநாராயண பூஜை ஒரு கட்டாய சடங்காகவே உள்ளது எனலாம். புதுமண தம்பதிகள் திருமணமான அந்த வருடமே அன்னாவரத்தில் எழுந்தருளியிருக்கும் சுவாமியை தரிசித்து கோயில் வளாகத்திலேயே சத்யநாராயண பூஜையை செய்து விரதமும் அனுசரிக்க வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் தங்கள் இல்லங்களில் பூஜையை செய்யலாம். காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவும், அழிக்கும் கடவுளான சிவபெருமானும், படைக்கும் கடவுளான பிரம்மாவும் ஒரே உருவாக தானுமாலயனாக சுசீந்திரத்தில் காட்சி தருகின்றார்கள். லிங்க ரூபமாக கையிலைநாதனும், சத்யதேவராக மகாவிஷ்ணுவும், அனந்த லட்சுமியாக மகாலட்சுமியும் கருவறையில் ஒரே பீடத்தில் காட்சி தரும் அற்புத ஆலயமாக அன்னாவரம் கோயில் திகழ்கின்றது. முன்பொரு காலத்தில் நடந்ததாக ஒரு கதை கூறப்படுகின்றது. சதாவு, லீலாவதி என்ற தம்பதி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். இவர்கள் தங்களுக்கு குழந்தை பிறந்தால் சத்யநாராயணருக்கு விரதம் இருக்கிறோம் என வேண்டிக் கொண்டார்கள். சத்யநாராயணரின் அருளால் கலாவதி என்ற ஒரு அழகான குழந்தை பிறந்தாள். குழந்தை பிறந்தால் சுவாமிக்கு விரதம் மேற்கொள்ளும்படி வேண்டிக் கொண்டதை மனைவி தனது கணவனுக்கு எடுத்துரைத்தாள்.
கணவனோ அவளுக்கு திருமணம் நடைபெற்றதும் வேண்டுதல் நிறைவேற்றலாம் என்றான். சத்யநாராயணரின் அருளால் கலாவதி என்ற அவர்களின் மகளுக்கு ரத்னாகர் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இதன் பின்னரும் வேண்டுதலை மேற்கொள்ளாததால் சதாவுக்கும் அவனது மருமகனுக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதுடன் பல இன்னல்கள் தொடர்ந்தன. லீலாவதியும் கலாவதியும் பிச்சை எடுக்க நேரிட்டது. ஒரு வீட்டில் சத்யநாராயண பூஜையை கண்ணுற்று பிரசாதம் பெற்றனர். லீலாவதிக்கு தனது பெற்றோர்களின் வேண்டுதல் ஞாபகம் வந்ததை அடுத்து அந்த ஏழ்மை நிலையிலும் மிகவும் எளிமையாக குடும்பத்துடன் விரதத்தை மேற்கொண்டார்கள். இதனால் அவர்கள் இழந்த செல்வங்கள் அனைத்தும் திரும்ப கிடைத்தன. இறுதியில் ரத்னாகர் குன்றாக மாறி தன்னில் சத்யதேவரை ஸ்தாபித்தான். கலாவதி பம்பா நதியாக மாறி இந்த மலையை சுற்றி எப்போதும் இறைவனை வலம் வருகிறாள் என்கிறார்கள். இங்குள்ள முதல் தளத்தில் அன்னதானம் 3 வேளையும் தொடர்ந்து பக்தர்களுக்கு பரிமாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். தரைத்தளத்தில் கோசாலை அமைத்து பசுக்களை மிக நேர்த்தியாக பராமரித்து வருகின்றார்கள். ஆண்டுதோறும் வைகாசி வளர்பிறை தசமியில் திருக்கல்யாணம், ஆவணி வளர்பிறை துவிதியில் ஜெயந்தி உற்சவமும், நவராத்திரி மற்றும் வைகுண்ட ஏகாதசி ஆகியவையும் இக்கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. இக்கோயில் பக்தர்களின் தரிசனத்திற்காக அதிகாலை 3:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கின்றது. சென்னையிலிருந்து 685 கிலோமீட்டர் தொலைவுள்ள அன்னாவரம் திருத்தலத்திற்கு ரயிலில் நாம் சென்று வரலாம். தம்பதிகள் தங்கள் குடும்ப ஒற்றுமை ஓங்க இக்கோயிலுக்கு சென்று சுவாமியை தரிசித்தால் நிச்சயம் பலன் உண்டு என்கின்றார்கள். திருமண தடை உள்ளவர்களும் இக்கோயிலுக்கு வேண்டிக் கொண்டு பூஜை செய்து வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் இந்த கோயிலை ஒரு முறை தரிசித்தால் 108 முறை திருப்பதி சென்று வந்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள். ஆகவே வேண்டினோர்க்கு வேண்டும் வரம் அருளும் அன்னாவரம் ஸ்ரீ சத்யநாராயணர் திருக்கோயிலுக்கு சென்று வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசனம் செய்து வளம் பல பெறுவோம். வாருங்கள் நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் 8999366611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்ரீ சத்யநாராயணர் திருக்கோயில், அன்னாவரம், ஆந்திரா. மனம் தேடும் ஆலயம். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.